அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டாங்கன்னு சொன்னால. சரி நீ போ. சரி. அவளுக்கு அந்த மருந்து சீட் எப்படி கிடைச்சிருக்கும்? ஹலோ தாய்குளமே இன்ஸ்பெக்டர். என்ன மேன்? இல்ல மேன், அன்னைக்கு என்கிட்ட மருந்து சீட் பறிச்சீங்களா, அது எங்க மேன்? எங்கதான் இங்க வச்சா சீட் எங்க மேன்? ஏயா கத்துற? ஏயோ கத்துற? இதா ஒரு சீட்டு. ஆமா, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா பணப்படி ஜாகிரதன் பேசிக்கிட்டல, இஷ்டம் இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அந்த பொண்ணை நான் புடிச்சு கொடுத்துறேன். நீங்க ஒண்ணும் பிடிக்க வேணாம், அவளை எப்படி பிடிக்கணும் எங்க பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். யூ கோ மேன். என்ன பரவாயில்ல படு. உன் பேர் என்ன? காத்தவராயா. தங்கமுத்துங்கிறவரு உன்னை எதுக்கா படிச்சாரு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா. தப்பு என் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர். குடிவெறியில ஏதோ நடந்து போச்சு, தயவு செய்து அவரை விட்டுருங்க. கான்ஸ்டபிள், ஸ்டேட்மெண்ட் எழுதி கைத்து வாங்கிக்காங்க. சரிங்க மேடம். சொல்லியா கருப்பட்டி, இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு பாத்துடணும். எந்த பொண்ணு? அதான்டா அந்த மரமழகி கண்ணம்மா. அவ பொண்ணே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? வேளாங்கு மீன் முறை நழுவுறாங்க. ஓஹோ, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணிடணும். அம்மா. யாரு? கண்ணம்மாவா? வா உட்கார். உங்களுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு எதுக்கு பழம் இல்ல? இந்த வயசானவங்க எல்லாம் சத்துள்ள பொருளா சாப்பிடணும், பழமெல்லாம் நிறைய சாப்பிடணும். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? எங்க வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க கையில கொடுத்தா நீங்க உங்க பிள்ளை கொடுத்து போடுவீங்க. அவர் ஏற்கனவே குண்டு, இத சாப்பிட்டாருன்னா இன்னும் குண்டாயிடுவாரு. என்ற கண்ணு முன்னாலே இதை சாப்பிட்டு போடுங்க. சரி. சொல்ல மறந்துட்டானே, என் பிள்ளை உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காமா. கண்ணம்மா வந்தா விட்டுடாத, வீட்லயே இருக்கவை, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்துருவான். எனக்கு அவசரமா ஒரு சொல்லி இருக்குங்க, நான் அப்புறமா வந்து உங்க பிள்ளைய பாக்குறேன். இல்ல வந்துருவான். நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேங்க. நீங்க அந்த பழத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு போடுங்க, நான் அப்புறமா வந்து போயிடாத, அவன் வந்து கோச்சுக்குவான். இல்ல பரவாயில்ல. ஐயோ கண்ணம்மா. தங்கா, என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தியா பொண்ணு? புடி புடி புடி. நெல்லு, யாரு நீ? எங்க வாப்பா பேரு ஹுசைன், உம்மா பேரு ஃபாத்திமா, என் பேரு மகாலட்சுமி. மங்களகரமான பேரு. அம்மா மகாலட்சுமி, நீ போயிட்டு வா. அந்த பொண்ணு மாட்டலையே. ஏய், மாட்டாம போயிடுவா. வாட. அம்மா அம்மா. வாப்பா, கொஞ்சம் முன்னால வந்துடக்கூடாது? இப்பதான் கண்ணம்மா வந்துட்டு போனா. எதுக்கா போல பாக்கல? அவ அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்னா? அப்பா பேரு ஹுசேன், அம்மா பேரு பாத்திமா. அவ பேரு மகாலட்சுமி. அது எப்படா மகாலட்சுமியா இருக்க முடியும்? கலப்பு திருமணமா இருக்கும். அட மடையா, அவங்க அப்பா அம்மா முஸ்லிம்டா. ஆஹா, உள்ளத உள்ளபடி சொன்னா அவளேதான். விடாதீங்க. புடி புடி புடி. புடி புடி. ஓட முடியலப்பா. ஐயா நில்லுப்பா. நில்லுமா நில்லுமா நில்லுமா. எங்களை ஏமாந்து ஓடிடுவியா? என்ன சொன்ன? உங்க வாப்பா பேரு ஹுசேனு, உங்க அம்மா பேரு பாத்திமா, உன் பேர் மகாலட்சுமியா? யார்த்த காது குத்துற? எந்த காரணத்துக்காக அம்மா பாக்க வந்து யாரு நீ? இப்படி கேட்ட சொல்ல மாட்டா. மகாலட்சுமின்னு சொன்ன இல்லையா? சரி நான் வரேன். என்ன வரேன்? ஐயா இல்லடா, நீயே பிடிச்ச நீயே பாத்துக்க. எவன்டா அவன்? கைய பிடிச்சா இருக்கிற உன்னை வச்ச பாரு. ஐயோ, எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுங்க, அது நல்லா பேசுங்க. உங்க முன்னாடி தெரியாதுங்க, நீங்க ஊமைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பெரிய தியாகி. ஏண்டா கிண்டலா பண்ற? உன்னை வெட்டுறேன் பாரு. இங்க வர போலீஸ். போலீஸா? காவலுக்கு போனா கோபக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. பருகி பருகி தினமும் ரசிக்கலாம். காவலுக்கு போனா கோபக்காரி.
தினமும் ரசிக்கலாம் காவலுக்கு போனா கோபக்காரி காதலிச்சியானா வீட்டுக்காரி நாள் புதுமுகள் இனிதான் அனுபவம் நீ நமக்கரம் தருவேன் அதிசயம் காமன் ஊரிலே காற்றில் போகலாம் காதிலாயிரம் செய்தி கூறலாம் நீதி உன்னில் நானும் தேடும் இன்பம் போது தேடி மெல்ல பாரு ஓ, 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 ஹே, ஹே. காவலுக்கு போனா கோபக்காரி காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு ஒன்னாச்சு ஒன்னாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு காதல் தேனை பருகி பருகி தினமும் ரசிக்கலாம் காவலுக்கு போனா கோபக்காரி காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி நாள் முழுவதும் நினைத்தால் சுடுகிறாய் ஐயோ என் கனவிலே அணைத்தால் குளிர்கிறாய் காற்று தீண்டினால் காயமாகுதே காவல் மீறவே ஆசையாகுதே பாரம் நெஞ்சில் ஏறும் மோகம் எல்லை மீறும் பேசி போகும் பார்வை மட்டும் பேசும் ஹே, ஓ, ஓ, ஹே, ஹே. காவலுக்கு போனா கோபக்காரி காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு ஒன்னாச்சு ஒன்னாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு காவல் வேலை பருகி பருகி தினமும் ரசிக்கலாம் தாரா டாக்டர் அம்மா கண்ணை பாத்துட்டீங்களே அம்மாவுக்கு கண் வைத்தியம் பண்ண சரியாயிடும்ல விபத்துல கண் சேதம் அடைஞ்சிருக்கு. வைத்தியம் பண்ணா மட்டும் போதாது. டாக்டர் டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். எங்க அம்மா விட்டா எனக்கு யாரும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களால முடியலன்னு சொல்லுங்க. நான் வேற யாராவது பெரிய டாக்டரா பாக்குறேன். டாக்டர் டாக்டர் அம்மா ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஆனா கண் பார்வை மாத்திரம் வராதுன்னு சொல்லாதீங்க. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணா பார்வை வராதுன்னு சொன்னனே தவிர பார்வையே வராதுன்னு சொல்லலையே. பார்வை வர வழி இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படின்னா உங்க அம்மா கண்ணை எடுத்துட்டு வேற கண்ணை வைக்கணும். ஏன் டாக்டர் இது முன்னாடியே சொல்லல? ஏன் கண்ணை எடுத்துங்க. டாக்டர் எங்க நோட முட்டை கண்ணுதான். எப்படியாவது எங்க அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? சட்டப்படி உயிரோட இருக்கிறவங்க கண்ணை எடுக்க கூடாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க டாக்டர். ஒரு லெட்டர் தரேன். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ஐ பேங்க்குக்கு போய் பாருங்க. சார் வணக்கம் சார். ஓர கண்ணு, ஒன்றரை கண்ணு, அரை கண்ணு, மஞ்சக்காமல கண்ணு இதுக்கெல்லாம் இல்லாம ஒரு ஜோடி கண்ணு கொடுங்க. ஏயா இது என்ன முட்டை கண்ணு நினைச்சியா? ஏய் சுமார் சார், டாக்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு, படிச்சு பாருங்க. முத்து மனுஷன் பசியில சாகுறான், பட்டினில சாகுறான், அடிதடி சண்டையில சாகுறான், விபத்துல சாகுறான். இத்தனை பேர் கண்ணியை எடுத்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நல்ல மனசு உள்ளவங்க தன் கண்ணை தானம் பண்றதா எழுதி கொடுத்துட்டு செத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை 6 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்கலாம். மிஸ்டர், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை பதிவு பண்ணியாச்சு. நீங்க போயிட்டு வரலாம். என்னங்க கண்ணை கொடுக்காம போலாம்னு சொல்றீங்க? கண்ணெல்லாம் உடனே தர முடியாதுங்க. ஐயா நீங்க செத்ததுக்கு அப்புறம் கொடுங்க, இருக்கிற கண்ணை கொடுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். ஏற்கனவே கண்ணு கேட்டு நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சுக்காங்க. ஐயா அது
சார் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு மாதத்திலயும் கிடைக்கலாம், ஒரு வருஷத்திலயும் கிடைக்கலாம். உடனடியா கிடைக்கிறதுக்கு என்ன வழி? கண்தானம் செய்யறவங்க தான் இறந்ததுக்கு பிறகு இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்துருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஐயோ இருக்கு. என்ன பண்ணாலும் குழப்பாதே. ஐயோ போடா. ஐயோ போயிட்டு வரோம் சார். ஆ. எல்லாத்தையும் தொடங்க. முடியாது. தரையா ஓபன் பண்ணு. அட பாவிகளா, கள்ள கடத்தலா பண்றீங்க? இது யாரோட இடம் தெரியுமில்ல? ஜோவோட இடம். நாங்க யாரோட ஆட்கள் தெரியுமில்ல? ஜோவோட ஆட்கள். ஜோக் என்ன கொம்பா முளைச்சிருக்கா? கணக்கு நம்ம கடத்தல் சரக்கு பிடிபட்டுச்சு. அதோட தொகை எவ்வளவு இருக்கும்? 1+3 3 லட்சம். கொஞ்சம் அதிகம் தான். தொகையை தானே சொல்றீங்க? இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் உமாவோட திமிர சொல்றேன். உங்க முதலாளிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாலாம். கொம்பா? கணக்கு நீங்க அவன் நடவடிக்கையை கவனிக்கிறீங்க. தனியா கிடைச்சான்னா நாய் இல்ல நாய் அத மாதிரி அடிச்சு நொறுக்குறீங்க. உயிர் போயிடும், பரவாயில்ல. ஒருவேளை அவ பழைச்சிட்டா அது அவளுக்கு ஒரு பாடமா இருக்கும். செத்துட்டான்னு வச்சுக்க, பின்னாடி வராங்க பாரு, அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். எப்படி? எப்படி? காயத்தில் இருக்கிற புல்லட் எடுத்துட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெரியறதுக்கு இன்னும் 3 hours ஆகலாம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? நோ, நத்திங் டு வரி. ஹார்ட் பீட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மூச்சு திணற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் வந்து பாக்குறேன். வரமா? வரேன். உமா, டியூட்டி டைம் ஆச்சு, புறப்படலையா? என்ன வாட்ச் பாக்குற? டியூட்டி ஃபர்ஸ்ட். இவரை நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. புறப்படுமா? ஹலோ டாடி, அவனுக்கு மயக்கம் தெளிச்சு போச்சா? என்னம்மா அது? மயக்கம் தெளிகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் டாக்டர் சொன்னார்ல.
நீ இங்க இருந்து போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போன் பண்ண எப்படிமா? இந்த பாரு, மயக்கம் தெளிஞ்ச உடனே நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். ஓகே டாட். டாடி டாடி என்னம்மா? டாடி, அவருக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா, அதிகமா இருக்கா? கொஞ்சம் இரு, அவர் இதய துடிப்பு எப்படி இருக்குங்கிறத நீயே கேளு. கேட்டியா? ஐ திங்க் இஸ் நார்மல். அவர் இதயம் சரியா தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ இதயம் தான் அதிகமா துடிக்குது. Am I correct? ஓகே டாட். What a wonderful man he is. என்னங்க இது? ஒரு தூக்கு தண்டனை கைதி தியாகியா மாறி இருக்காரு. பெரிய தியாகி பரம்பரை போல் இருக்கு. நோ நோ, அவர் என்ன சொல்லிருக்காருன்னு படிக்க கேளுங்க. படிங்க. நான் இறந்தவுடன் எனது விழிகளை பார்வையற்ற ஒருவர் கண்ணில் பதிக்கப்பட வேண்டும். அவர் மரணம் அடைந்தால் அதே கண்களை பார்வையற்ற இன்னொருவருக்கு பதிக்க வேண்டும். என் கண்கள் உலகம் உள்ளவரை உயிரோடு இருக்க வேண்டும். தூக்கு கயிற்றில் நான் தொங்கி இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் விழிகள் இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கும். தங்கமுத்து, எங்க போறீங்க? எங்க நீ? முத்து, சார் கொஞ்சம் தயவு போயா போயா சார் சார் போயா சார் சார் கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துடுறேன் சார். உள்ள இருக்கிறவெல்லாம் நீ என்னடா உள்ள போகணுங்கிறிய? போயா சார் ஒரு கைதி இருக்காரு, அவர் கண்டிப்பா பார்க்கணும் சார். நினைச்ச உடனே போறதுக்கு உன் மாமியார் விட நினைச்சியா? போயா போயா. ஏன் சூப்பரண்ட் வர விடுங்க, அட விடுங்கடா. நான் கேட்கறேன் சார் கிட்ட. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்ன மேன் கரெக்டாங்க? சார் ஒரு தூக்கு தண்டனை கைதி தன் கண்ணை தானம் கொடுக்கறதா பேப்பர்ல செய்தி வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு கண்ணு இல்ல, அவரை எப்படியாவது பார்த்து கெஞ்சி கேட்கணும் சார். நோ நோ நோ, ஒரு தூக்கு தண்டனை கைதியை சந்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. ஐயா எங்க தானம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி அதை இவருடைய அம்மாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அம்மா அம்மா. என்னப்பா முத்து, என்னாச்சு? என்னப்பா என்னாச்சுப்பா? முத்து, என்னப்பா எங்க கூட்டிட்டு போற? முத்து, முத்து, என்ன காரியம் செஞ்சுட்ட? அம்மா அழிச்சிடாதீங்கம்மா. உங்க நெத்தியில பொட்டு இருக்கும்போது நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகுக்காக அவுட்டு வைக்க முடியாதுப்பா. அம்மா இனிமே நீங்க அமங்கலி இல்ல, சுமங்கலி. என்னப்பா சொல்ற? இத்தனை நாளா அப்பா செத்து போயிட்டதா நினைச்சோல்லம்மா? இல்லம்மா, அப்பா உயிரோட தான் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. முத்து, அம்மா நிஜமா தானே சொல்ற? ஆமாம்மா. நல்லா பாத்தியா? அப்பா தானே? என்னம்மா, பிள்ளைக்கு அப்பாவை அடையாளம் தெரியாம இருக்குமா என்ன? அப்பா போட்டோ தான் தினமும் நான் பாக்குறேன்னு. அப்பா உயிரோட தான் இருக்காங்க. உங்க அம்மாக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக பட்டணத்து கழிச்சிட்டு வந்தேன். கண்ணுக்கு கண்ணான கணவனையே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் வயிற்றுல பாலை வார்த்துட்டப்பா. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. அம்மா, அப்பா எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்க? எங்க இருக்காரு? நீ ஊமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு எனக்கு பயமா இருக்கு. சொல்லுப்பா, உங்க அப்பா எங்க இருக்காரு? எப்படிமா சொல்றது? அப்பா ஜெயில இருக்காங்க. இன்னும் 3 நாள் அவருக்கு தூக்கம்.
அம்மா 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 அழாதீங்கம்மா. நான் அழுதுக்குன்னே பிறந்து வைப்பா. அம்மா என்ன சொல்றீங்க? நீ வச்ச பொட்டுக்கு இன்னும் 2 நாள் தானே ஆயுசு. இந்த அல்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். தூக்கு மரத்து நிழல்ல இருக்கிற உங்க அப்பா மனசு எப்படி எல்லாம் துடிக்குது. அம்மா கவலைப்படாதீங்க. எப்படியாவது ஒரு வக்கீல பார்த்து அப்பாவை தூக்கில இருந்து காப்பாத்துறேன். ஓகே சார், ஓகே சார். மிஸ்டர் தங்கமுத்து, சொல்லுங்க சார். உங்க அப்பா கேஸ பத்தி தான் விசாரிச்சேன். இனிமே எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கப்பா. என்ன சார் சொல்றீங்க? உங்க அப்பா சார்பில் ஜனாதிபதிக்கு கருணை மனு கூட கொடுத்திருக்காங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. சார், அப்பாவை தூக்கில இருந்து காப்பாத்த வேற வழியே இல்லையா? இருக்கிறதாக எனக்கு தெரியல. தவிர்க்க முடியாத சில காரணங்களால தூக்கு போடுற தேதி தள்ளி போறது உண்டு. எப்படி சார் சொல்லுங்க. மிஸ்டர் தங்கமுத்து, உதாரணமா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுங்க. தூக்கு போடுற தேதியை தள்ளி வச்சிருவாங்க. மறுபடி டாக்டர் அவர் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கேஸ் ஃபைல் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ் புதுசா தூக்கு போடுற தேதியை சொல்லுவாரு. இந்த கேஸ்ல அந்த சான்ஸும் இல்ல. காரணம், உங்க அப்பாவுக்கு கால் ஊனமானாலும் ஆரோக்கியமா இருக்கு. மிஸ்டர் அசோகன், உங்க கடைசி ஆசை ஏதா இருந்தா சொல்லுங்க, நிறைவேற்றி வைக்கிறோம். என் ஆசையை உங்களால நிறைவேற்றவே முடியாது. எங்களால முடியறதா சொல்லுங்க, செய்யறோம். அது எங்க கடமை. தயங்காம கேளுங்க. நான் குருட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எதுக்கு? ஒரு காலத்துல நான் கவிதைகளை எழுதி எழுதி குவிச்சேன். அப்ப என்னால புகழ் பெற முடியல. ஆனா இன்னைக்கு என் கதையை கடவுள் எழுதி முடிக்க போற இந்த நேரத்துல என் கவிதைகள் புகழ் அடைஞ்சிருக்கு. அந்த குருட்டு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் என் கவிதையை பிரேயர்ல பாடுறாங்களா? அதை என் காது குளிர கேட்டுட்டு நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதியை வெளியே அனுப்ப கூடாது சார். அந்த கைதி தப்பிச்சுட்டு போறதுக்கு திட்டம் போட்டுக்கலாம் சார். அதுல நாம ரிஸ்க் எடுக்க கூடாது சார். கரெக்ட். தூக்கு தண்டனை கைதி தப்ப விட்டா தானே குத்தம். குருடர் பள்ளியில இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள கொண்டாந்துட்டா அந்த கவிஞனோட கடைசி ஆசை நிறைவேறும். நாமளும் நம்ம கடமையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும் இல்லையா? வெரி வெரி கரெக்ட் சார். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். மிஸ்டர், இது உங்க கட்சி தானே? தேங்க்ஸ். பாட்டு ஒரு பாட்டு சின்ன பிள்ளை பாடும்
வாழ்கின்ற பிள்ளை ஒன்று வாயார பாடும் இன்று பாட்டு ஒரு பாட்டு சின்ன பிள்ளை பாடும் பாட்டு கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் வாழ்த்து பாட்டு ஒரு பாட்டு தந்தையும் மடி சுமந்த அன்னையும் முகத்தின் இரு கண்கள் என்று மகன் போற்ற வேண்டுமே கண்களை இமைகளென காத்திட பிறந்த மகன் காலந்தோறும் பணியாற்ற வேண்டுமே விடியாத இரவும் இல்லை வெளுக்காத கிழக்கும் இல்லை வரக்கூடும் காலம் நேரம் வசந்தங்கள் நம்மை சேரும் பாட்டு ஒரு பாட்டு சின்ன பிள்ளை பாடும் பாட்டு கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் வாழ்த்து பாட்டு ஒரு பாட்டு நீ குருடன்ல இல்ல நடிச்சேன். நீ எப்படி இங்க வந்த? உங்களை காப்பாத்ததான். என்ன காப்பாத்தவா? ஆ. என்ன காப்பாத்த யாராலையும் முடியாதுப்பா. எது ஒரு நாள் வெளியே போய் பேசுவாங்க. வாங்க. நோ, என்ன காப்பாத்துறதுக்கு நீ யாரு? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு போலீஸ் கூப்பிடு. ஐயோ, அப்பா, வேண்டாம், நான் சொல்றது வார்டன், வார்டன், வார்டன்.
ஆல் தி ஆபீசர்ஸ், நான் சொல்றதை கவனமா கேளுங்க. கைதியும் அவனை காப்பாத்த வந்தவனும் இந்த ஜெயில் காம்பவுண்ட் விட்டு தப்பிச்சு போயிருக்க சான்ஸே இல்ல. ஒண்ணு குண்டடிப்பட்டு அவன் செத்து போயிருக்கணும், இல்ல காயம் போட்டு எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். ஒரு இடம் விடாம நீங்க அவனை தேடி கண்டுபிடிச்சாக்கணும். இந்த ஜெயில் காம்பவுண்ட் விட்டு காத்து கூட வெளியே போக கூடாது. இப்ப நான் ஐஜி பார்க்க போறேன், 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவேன். அதுக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஓகே, பி கேர்ஃபுல். ஐயோ 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 என் மேல ஏத்திருங்க, என்னை கொன்னுடுங்க. ஐயோ ஐயோ. ஐய், get up. ஏன்டா வண்டி பின்னால வந்து விழுந்த? பல்லு வலி தாங்க முடியலங்க. பல்லு வலியா டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே, இடியட். இது சாதாரண பல்லு வலி இல்லங்க, பெரிய பல்லு வலி. நாளாக்கிடாத. நீங்க இப்ப ஜெயில இல்ல, நான் உங்களை கடத்திட்டு வந்துட்டேன். விதியை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா செத்துருப்பேன். என்ன கடத்திட்டு வந்து குற்றவாளி ஆக்கிட்டியடா. என்ன ஏன் கடத்திட்டு வந்த? என்ன ஏன்டா குற்றவாளி ஆக்குன? என்ன பாவி ஆக்கிட்டியடா. நீ என்ன கல்லா மரமா? நான் இவ்வளவு தூரம் அடிக்கிறேன், பேசாம இருக்கேடா. யாரா நீ? அப்பா புள்ளைய அடிக்கலாம், புள்ள அப்பாவை அடிக்க கூடாது. அந்த தப்பியும் உங்களை ஜெயில காப்பாத்தும் போது செஞ்சிட்டேன். அதுக்கு நான் இந்த தண்டனை. அப்பா இருந்து அடிச்சு வளர்க்காத குறை இன்னைக்கு தீர்ந்துச்சு. அடிக்கப்பா, அடிக்க. என்னப்பா சொல்ற? நான் உன் அப்பாவா? அப்ப நீ என் செண்பகத்தோட மகன். என் பேர் தங்கமுத்து. தங்கமுத்து. இப்ப நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க. ஏன்பா நீங்க தண்டனை கைதியானீங்க, பாத்து. அன்பு கைதியா இருந்தனா தூக்கு தண்டனை கைதியா எப்படி ஆனேன்னு சொல்றேன் கேடு. மன்னிக்கணுங்க, நான் செகண்ட் கிளாஸ்ல தான் வந்தேன். அவசரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிட்டேன். அதனால என்ன, அடுத்த ஸ்டேஷன்ல மாறிக்கலாம். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. யாராவது காப்பாத்துங்க. ரோசி, ரோசி, எங்கம்மா இருக்க? வாங்க. என் குழந்தை உயிரை காப்பாத்தினவர எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வலது கால் கம்ப்ளீட்டா நொறுங்கி போயிருக்கு. டாக்டர், எங்க அங்கிளை காப்பாத்துங்க டாக்டர். ஆஸ்பத்திரியில 6 மாசம் நினைவிழந்து கிடந்தேன். எனக்கு நினைவு வந்தப்ப உங்க அம்மா எனக்கு கிடைக்கல, ஒரு காலம் எனக்கு இல்லை. என்னண்ணா ரொம்ப வேதனையா இருக்கா? என் மனைவியை பிரிஞ்ச வேதனையை விட இது எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஸ்பத்திரியில கேட்டேன், பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தேன், ஒரு பலனும் இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நல்லபடியா இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திக்க தான் போறாங்க. கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பெரியவளான அப்புறம் ஆண்டியை கண்டுபிடிச்சு தரேன். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். என்ன யோசனை பண்றீங்க? நேற்று ராத்திரி என் கனவுல
என் மனைவி செண்பகம் வந்தா. கனவுல வந்தவங்க ஒரு நாளைக்கு நேர்ல வரத்தான் போறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாங்க அண்ணா, டிஃபன் சாப்பிடலாம். இது வரி கட்டுற கணக்கு. இதுல ஒரு கையெழுத்து. வக்கீல் சார், நீங்க படிச்சு பாத்துட்டீங்களா? ஒரு வரி விடாம படிச்சேன், வரி வரியா படிச்சேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடலாம். அதுக்காக கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட முடியுமா? நல்லா படிச்சு பார்த்து போடுங்க. ஆண்டி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? ரோசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பலமுறை கேட்டேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து பதிலே வரல. ஆண்டி ஆண்டி 1 minute. ஆண்டி நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல போறீங்களா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பொண்ணு கேட்ட முறையே சரியில்லை. உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து முறைப்படி கேடு. ஆண்டி எனக்கு தேவை உங்களோட பதில். என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் சொந்தக்கார பையங்கிறதுக்காக என் சொத்துல வேணா பங்கு தர்றேன். ஆனா என் பொண்ணை உனக்கு தர மாட்டேன். வாதாபி, அந்த மரியா கழுவி சொத்தையெல்லாம் நான் அடையணையா? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அந்த நொண்டி கிழவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் பலிக்காது. ஆமையா, அந்த கிழவரை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. அந்த கிழவன் சென்டிமெண்டான ஆளு. அதனால உங்க ஆண்டிக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு ஒரு வதந்திய பரப்பி விட்டா தன்னை ஆதரிச்ச குடும்பத்துக்கு அவமானம் வந்துருச்சேன்னு அந்த கிழமை சொல்லிக்காம வீட்டை விட்டு ஓடிடுவான். மெய்யா இருந்தா அது பரவும், பொய்ய எப்படியா பரவும்? ஐயோ, மெய்ய விட பொய் தான் சீக்கிரம் பரவும். பொய்க்கு தான் பலம் ஜாஸ்தி. எப்படி? அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. இப்ப பாருங்க, மெய் மெய் பொய். மெய்ன்னு சொன்னா காத்து வராது, பொய்ன்னா தான் காத்து வரும். அடே அப்பா, கணக்கு உனக்கு கூட மூளை இருக்கியா? நிறைய இருக்கு, வேணுமா? கூட பிறக்காத சகோதரி மரியாவுக்கு எனக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா ஊரெல்லாம் பத்த வச்சுட்டானுங்க. அந்த சின்ன பொண்ணு ரோசி அதை நம்பிட்டா. அந்த நெருப்பை என்னால அணைக்க முடியல. இத்தனை வருஷமா இருக்க இடம், துணி, சாப்பாடு எல்லாம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தோம். உங்க மேல ஒரு கெட்ட பேர் வரத நான் விரும்பலங்க. அதனால இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அது கரெக்டா பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட அன்பா பழகுனதும், என் குழந்தைய தூக்கி எடுத்து வளர்த்ததும் எல்லாம் என் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான், அப்படிதானே? சொல்லுங்க மம்மி. இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். பெரியவங்க பேசும்போது உனக்கு என்ன வேலை? இங்க நீ போய் உன் வேலையை பாரு. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மரியா போனாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவங்க நிரந்தரமா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அவங்கள யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. இந்த ஆள் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. பாவி, விசுவாசம் இல்லாத துரோகி. இந்த ஆளு எங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அவர் கொலை செய்தத உன் கண்ணால பார்த்தியாமா? எஸ், பார்த்தேன். ரோசி! ரோசி! விடு. விடு. மம்மி! மம்மி! யார் மம்மி? ரோசி! இந்த ஆளுக்கும் எங்க மம்மிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளு எங்க மம்மிய கொலை பண்ணிட்டா. யுவர் ஆனர்,
கொலை செய்யப்பட்ட மரிய ஜேசுதாஸிடம் அவருடைய சொத்துக்களை இவர் தன்னுடைய பெயருக்கு எழுதி தரும்படி வற்புறுத்தி இருக்கிறார். அந்த அம்மையாருக்கு ஏற்கனவே ஒரு பெண் வாரிசு இருந்ததால் அதற்கு அவர் மறுத்திருக்கிறார். அந்த ஆத்திரத்தில் இவர் அந்த அம்மையாரை கொலை செய்து விட்டார். கொலை நடந்த இடத்தில் இவர் காலையிலே மாட்டியிருந்த லிம்பில் இருந்த ஸ்க்ரூ ரோசியின் கையிலே கிடைத்திருக்கிறது. நான் ஊத்துனது வேலை செய்யுது. இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு வேண்டிய ஆதாரங்களும் சாட்சியங்களும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி சாரி இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கும்படி கனம் கோட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. குற்றம் சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் குற்றவாளிக்கு EPCO 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன். அப்ப சாட்சி சொன்னால அந்த பொண்ணோட பேர் என்ன? ரோசி. அவளை சந்திச்சு அவளுக்கு உண்மையை புரிய வச்சு மறுபடியும் கோர்ட்ல கொண்டு வந்து அவளை நிறுத்துறேன். அம்மாவோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறேன். ஏய் கருப்பட்டி தம்பி, அப்ப இவனை துணைய வச்சுட்டு போறேன். ஜாக்கிரதை. ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சு போனதா ஜெயில் சரித்திரத்திலேயே கிடையாது. அவனை உடனடியா கண்டுபிடிச்சாகணும். அவனை கடத்தினவனை காட்டுறேன் பாருங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல இவன் பேர் தங்கமுத்து. முத்துன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுது. அந்த ராஸ்கல தேவைப்பட்டா சுட்டு பிடிக்க உங்களுக்கு அதிகாரம் தர்றேன். கடத்தப்பட்ட தூக்கு தண்டனை கைதியை கண்டுபிடிச்சு அவனுக்கு கோர்ட்ல நிர்ணயிக்கப்பட்ட அதே நாள்ல அவனை தூக்குல போட்டாதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கௌரவம் பெருமை எல்லாம். சுமா உமா, இவனை பிடிக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இவன் வீடு உங்க டிவிஷன்ல தான் இருக்கு. யார் நீங்க? என் பேரு தங்கமுத்து. கதவை ஏன் சாத்துனீங்க? பயப்படாதீங்க. உங்களை கொல்லவோ கொள்ளை அடிக்கவோ நான் வரல. உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. நான் அசோகனோட மகன். அந்த கொலைகாரன் சம்பந்தப்பட்ட யாரோடையும் நான் பேச தயாரா இல்ல. எங்க அப்பா கொலை செய்யல. அவர் நிரபராதி. ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நேர்ல பாத்தீங்களா? நேரில் தானே பாத்தீங்க. கண்ணால பாக்குறது போய், காதால கேட்கறது போய். வெளிச்சத்துல பார்க்கும் போதே அது பொய்யா இருக்கும் போது நீங்க இருட்டுல தானே பாத்தீங்க. அது எப்படி நிஜமா இருக்க முடியும்? இந்த பாருங்க, எங்க அப்பா மேல பழிய போடுறதுக்காக யாராவது இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸ்டாப் இட். என்ன குழப்பாதீங்க. உங்க வாதத்தை நம்ப நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க. இல்ல நான் கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட வேண்டி வரும். அம்மா, அம்மா, கண்ணம்மா, அம்மா. இன்ஸ்பெக்டர் உமா. அப்போ கண்ணம்மா வந்தது? அதுவும் நான் தான். உங்க மகன் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாம எப்படி இருக்க முடியும்? உண்மையை சொல்லுங்க. அவர் எங்க? எதுக்காக அப்படி கேக்குற? உங்க மகனை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ண போறியா? அவன் என்னம்மா தப்பு பண்ணா? சிறையில இருந்த ஒரு தூக்கு தண்டனை கைதிய தப்பிக்க வச்சுட்டார். அந்த தூக்கு தண்டனை கைதி வேற யாரும் இல்ல, முத்தோட அப்பாதான். அப்பா உயிரை காப்பாத்த நினைச்சு அவசரப்பட்டு அவன் ஏதோ செஞ்சுட்டான்.
அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை ஒண்ணு செஞ்சிடாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பிள்ளை எங்க பார்த்தாலும் சுட்டு பிடிக்கும்படி உத்தரவு. வேணாமா அம்மா, வேணாமா, அவனை சுட்டாதீங்கம்மா. அம்மா முத்து, ஐயோ அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. பாட்டை கேளடி